ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 4.1ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியின் புதிய நிலையை காண்க. அதாவது நம்மளுக்கு இங்க இடப்பெயர்வு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இந்த புள்ளியோட புதிய நிலையை கேட்குறாங்க. அதாவது இந்த புள்ளியை நம்ம நகர்த்தணும். பாருங்க, இப்போ அம்புகுறி வலது பக்கமா போகுது பார்த்தீங்களா? அப்போ 2 புள்ளி வலது பக்கம் நகர்த்தணும். அடுத்த அம்புகுறி கீழே பார்த்து போகுது. அப்போ 4 புள்ளி கீழே நகர்த்தணும். நகர்த்தலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு. இப்போ நம்ம வலது பக்கமா 2 புள்ளி நகர்த்தணும். அப்போ 1 2 இங்க வந்துடும். இனிமே 4 புள்ளி கீழே நகர்த்தணும். அம்புகுறி கீழே பார்த்து போகுது. அப்போ நீங்க கீழே நகர்த்தணும். எது வரைக்கும்? 4 புள்ளி. அப்போ 1 2 3 4 புள்ளி இங்க வந்துடும். சரிங்களா? இதை ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நகர்த்தினால இதோட நேமை ஏ டேஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ எழுதுங்க, அப்புறம் அதோட மேலே வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மேலே நகர்த்தணும் 6 புள்ளி இங்கே இருக்கு. இப்போ 6 புள்ளி நகர்த்திடலாமா? 1 2 3 4 5 6 இங்கே வந்துடும். ஓகே, இங்கே வச்சிடலாம். இது கேனா, இதுக்கு நம்ம கே டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். ஓகே, இனிமேல் இந்த புள்ளியை நகர்த்தலாம். இங்கே வந்து அம்புகுறி இடது பக்கமாக போகுது. 3 புள்ளி இடது பக்கம் நகர்த்தணும். அடுத்த 5 புள்ளி கீழே நகர்த்தணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இடது பக்கமாக 3 புள்ளி நகர்த்தலாம். அப்போ 1 2 3 இனி 5 புள்ளி கீழே நகர்த்தணும். நகர்த்தலாம். 1 2 3 4 5 இங்கே வந்துடும். இப்போ இது டீனா இதோட நேமை நம்ம டி டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் இங்கே வலது பக்கம் 4 புள்ளி நகர்த்தணும். அடுத்த மேலே பார்த்து 3 புள்ளி நகர்த்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு வலது பக்கம் 4 புள்ளி நகர்த்தலாம். இங்கே இருக்குது 1 2 3 4 நகர்த்திட்டோம். இனி மேலே பார்த்து 3 புள்ளி நகர்த்தணும். ஓகே, நகர்த்தலாமா? 1 2 3 புள்ளி வச்சிடலாம். இது எஸ், அப்போ இதுக்கு எஸ் டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின், முன் உருவானது எவ்வாறு நிழல் உருவாக இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது? அதாவது போன கொஸ்டினை அப்படியே மாற்றி கேட்குறாங்க. பாருங்க, போன சம்மில் நம்மளுக்கு இடப்பெயர்வு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு இந்த நிழல் உரு அதாவது புதிய நிலையை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இங்கே அந்த நிழல் உரு அதாவது புதிய நிலையை கொடுத்துக்கிட்டு அந்த இடப்பெயர்வு எப்படி இந்த புள்ளியை நகர்த்திருக்காங்க அதை கேட்குறாங்க. அதாவது இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்க, இப்போ வந்து இந்த புள்ளி கிட்ட போகிறதுக்கு நம்ம இப்படியும் போகலாம், இல்லைன்னா மேல் பார்த்தும் போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் நகர்த்துங்க. அதுக்கு பிறகு மேலே கீழே நம்ம நகர்த்தலாம். இப்போ இந்த புள்ளி பக்கம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? வலது பக்கம் நகர்த்தணும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கு, நகர்த்தலாம். 1 2 3 இப்போ இதுக்கு நேரம் வந்துடுச்சா? அப்போ 3 புள்ளி நம்ம வலது பக்கம் நகர்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். 3 வலது பக்கம். அப்போ வலது பக்கம் பார்த்து அம்புகுறி கமா. இனிமே நம்ம இதுகிட்ட வந்திருக்கோம். இனி மேலே பார்த்து நகர்த்தலாம். 1 2 3 4 அப்போ இந்த புள்ளி கிட்ட வர்றதுக்கு 4 புள்ளி மேலே நகர்த்திருக்கோம். சரிங்களா? அப்போ 4 மேலே நகர்த்துறதுனால மேலே பார்த்து அம்புகுறி இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். இனி செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, இப்போ இங்கே இருக்கு பி டேஸ் இங்கே போனோம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து இடது பக்கம் நகர்த்தணும். பாருங்க, 1 2 3 கரெக்டாக இதுக்கு நேரம் வந்தாச்சு. அப்போ 3 புள்ளி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இடது பக்கம் நகர்த்தியிருக்கோம். அப்போ எழுதிக்கலாமா? 3 இடது பக்கம் நகர்த்துறதுனால இடது பக்கமாக பார்த்து அம்புகுறி இனிமே கமா. இப்போ இங்கே வந்துட்டோம். இனி மேலே நகர்த்தணும். 1 2 3 புள்ளி மேலே நகர்த்திருக்கோம். எழுதிக்கலாம். 3 மேலே நகர்த்திருக்கோம், அதனால மேலே பார்த்து அம்புகுறி போடணும். சரிங்களா? இந்த மாதிரி. ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் இங்கே இருக்கு, சி டேஸ் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நகர்த்தலாம். இங்கே வரணும். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து இடது பக்கமாக நகர்த்த போகிறேன். எத்தனை புள்ளின்னு பார்க்கலாம். 1 2 3 4 சி டேஸுக்கு நேரம் வர்றதுக்கு 4 புள்ளி நம்ம இடது பக்கம் நகர்த்திருக்கோம். அப்போ எழுதிக்கலாம். 4 இடது பக்கம் நகர்த்திருக்கோம், அதனால இடது பக்கம் பார்த்து அம்புகுறி போடணும் கமா. இப்போ இங்கே வந்துட்டோமா? இதுக்கு நேரம் வந்துட்டோம். இனி கீழே நகர்த்தினாலே போதும். 1 2 3 4 அப்போ 4 புள்ளி கீழே நகர்த்திருக்கோம். 4 கீழே நகர்த்துறதுனால கீழே பார்த்து அம்புகுறி. சரிங்களா? இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் டி இங்கே இருக்குது, டி டேஸ் இங்கே இருக்குது. அப்போ நம்ம வலது பக்கம் நகர்த்தணும். நகர்த்தலாம். 1 2 கரெக்டாக இதுக்கு நேரம் இங்கே வந்துட்டோம். அப்போ 2 வலது பக்கம் நகர்த்திருக்கோம். எழுதிக்கலாம். 2 வலது பக்கமாக நகர்த்திருக்கோம் கமா. இங்கே வந்திருக்கோம். இனி கீழே பார்த்து நகர்த்தணும். 1 2 அப்போ கீழே பார்த்து 2 புள்ளி நகர்த்திருக்கோம். அப்போ எழுதிக்கலாம். 2 கீழே பார்த்து நகர்த்தினால கீழே பார்த்து அம்புகுறி போடணும். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வை பயன்படுத்தி முக்கோணத்தின் நிழல் உருவை காண்க. அதாவது இடப்பெயர்வு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு இந்த முக்கோணத்தோட நிழல் உரு கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா, முக்கோணத்துக்கு மொத்தமாக 3 புள்ளி, இந்த 3 புள்ளியை நகர்த்தணும். அடுத்த நகர்த்தின அந்த 3 புள்ளியை இணைத்தோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தோட நிழல் உரு கிடச்சிடும்.
ஓகே, ஃபஸ்ட்டு ஏயை நகர்த்தலாம். எப்படி நகர்த்தணும்? மேலே பார்த்து 4 புள்ளி நம்ம நகர்த்தலாம். இங்கே இருக்குது. இப்போ 4 புள்ளி நகர்த்தலாமா? 1 2 3 4. ஓகே, இங்கே வந்துடும். ஓகேங்களா? 4 புள்ளி மேலே பார்த்து நகர்த்தியிருக்கோம். இது ஏனா இதுக்கு ஏ டேஷ் அப்படி நேம் கொடுத்துருங்க. இனிமேல் பியை நகர்த்தலாம். 4 புள்ளி நகர்த்தணும். சரிங்களா? இங்கே இருக்குது 1 2 3 4. இங்கே வந்துடும். இங்கே புள்ளி வச்சுக்கலாம். இது பினா இது பி டேஷ் அப்படி நேம் கொடுங்க. அப்புறம் சி புள்ளியை நகர்த்தலாம். 1 2 3 4. இங்கே வந்துடும். ஓகே, இது சினா இதுக்கு சி டேஷ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த 3 புள்ளியை இணைக்கலாம். சரிங்களா? இணைக்கிறேன் பாருங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இணைச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்களும் இணைக்கணும். செகண்ட் சப்டிவிஷன், இங்கே நம்ம இந்த 3 புள்ளியை நகர்த்த போகிறோம். எப்படின்னா வலது பக்கமாட்டு 6 புள்ளி நகர்த்தணும், கீழே பார்த்து 3 புள்ளி நகர்த்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு எல் புள்ளியை நகர்த்தலாம். வலது பக்கம் 6 புள்ளி. ஓகே, இங்கே இருக்குது. இப்போ நகர்த்தலாம். 1 2 3 4 5 6. இங்கே வந்துடும். இனி கீழே வந்து 3 புள்ளி நகர்த்தணும். அப்போ 1 2 3 இங்கே வந்துடும். ஓகேங்களா? இது எல்லுனா இதுக்கு நம்ம எல் டேஷ் அப்படி நம்ம நேம் கொடுக்கணும். இனிமேல் கே புள்ளி நகர்த்தலாம். வலது பக்கம் 6. ஓகே, 1 2 3 4 5 6. கீழே பார்த்து 3 புள்ளி. அப்போ 1 2 3 இங்கே வந்துடும். ஓகே, புள்ளி வச்சிடலாம். இது கேனா இதுக்கு நம்ம கே டேஷ் அப்படி நேம் கொடுக்கணும். தெளிவாக எழுதுங்க. இனி எம் புள்ளியை நகர்த்தலாம். வலது பக்கம் 6 புள்ளி. 1 2 3 4 5 6. கீழே பார்த்து 3 புள்ளி. 1 2 3 இங்கே வந்துடும். ஓகே, இது எம்னா இதுக்கு நம்ம எம் டேஷ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த 3 புள்ளியை இணைக்கலாம். இணைச்சிட்டோம். இனி தேர்ட் சப்டிவிஷன், இடது பக்கம் 5 புள்ளி நகர்த்தணும், கீழே பார்த்து 4 புள்ளி நகர்த்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு டி புள்ளியை நகர்த்தலாம். இடது பக்கமாட்டு 5 புள்ளி. அப்போ இங்கே இருக்குது 1 2 3 4 5. இனி கீழே பார்த்து 4 புள்ளி. அப்போ 1 2 3 4 இங்கே வந்துடும். இங்கே வச்சுக்கலாம். இது டீனா இதுக்கு நம்ம டி டேஷ் அப்படி நேம் கொடுக்கலாம். டி டேஷ். இனி யூவை நகர்த்தலாம். இடது பக்கம் 5 புள்ளி. அப்போ 1 2 3 4 5. கீழே பார்த்து 4 புள்ளி. 1 2 3 4 இங்கே வந்துடும். ஓகே, இது யூனா இதுக்கு நம்ம யூ டேஷ் அப்படி நேம் கொடுக்கலாம். இனி வியை நகர்த்தலாம். இங்கேயும் இடது பக்கம் 5 புள்ளி. 1 2 3 4 5. கீழே பார்த்து 4 புள்ளி. 1 2 3 4 இங்கே வந்துடும். வீனா இதுக்கு நம்ம வி டேஷ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த 3 புள்ளியை இணைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் இணைச்சிருங்க. இனி ஃபோர்த்து சப்டிவிஷன், வலது பக்கம் 4 புள்ளி, அடுத்த மேலே பார்த்து 3 புள்ளி. ஓகே, ஃபஸ்ட்டு யூவை நகர்த்திடலாம். வலது பக்கம் 4 புள்ளி. அப்போ 1 2 3 4. அப்புறம் மேலே பார்த்து 3 புள்ளி. 1 2 3 இங்கே வந்துடும். இது யூனா இதுக்கு நம்ம யூ டேஷ் அப்படி நேம் கொடுக்கலாம். இனிமேல் டீயை நகர்த்தலாமா? முதல்ல வலது பக்கம் பார்த்து 4 புள்ளி, மேலே பார்த்து 3 புள்ளி. ஓகே, வலது பக்கம்னா இங்கே 1 2 3 4 இங்கே வந்துடும். அடுத்த மேலே பார்த்து 3 புள்ளி. 1 2 3 இங்கே வச்சிடலாம். இது டீனா இதுக்கு நம்ம டி டேஷ் அப்படி நேம் கொடுக்கலாம். ஓகே, இனிமேல் எஸ்ஸை நகர்த்தலாமா? வலது பக்கம் 4 புள்ளி. அப்போ 1 2 3 4 இங்கே வரும். மேலே பார்த்து 3 புள்ளி. 1 2 3 இங்கே வந்துடும். ஓகே, இது எஸ்னா இதுக்கு எஸ் டேஷ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த 3 புள்ளியை இணைக்கலாம். இணைக்கிறேன் பாருங்க. ஓகே, இவ்வளோ தான் 3வது கணக்கு. 4வது கணக்கு, கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து பிரதிபலிப்பு செய்க. அதாவது நம்மளுக்கு இங்கே கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடில் கண்ணாடியை வச்சு பார்க்கும்போது இந்த பிம்பம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி வரைஞ்சிக்கணும். எப்போவுமே கண்ணாடிக்கு முன்னாடி எது இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், பக்கத்தில் என்னது இருக்குது? பி. இதை தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த கோட்டுக்கு அடுத்த புள்ளியிலே என்னது இருக்குது? பி இருக்குது. அப்போ இந்த கோட்டுக்கு அடுத்த புள்ளியிலே என்ன வச்சிடலாம்? பி டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பினா இதுக்கு பி டேஷ் அப்படின்னு தான் நேம் கொடுக்கணும். இனி இதோட கிராஸ்ல என்னது இருக்கு? சி. அதே மாதிரி பிக்கு கிராஸ்ல என்ன வரும்? சி டேஷ். அது சினா இது சி டேஷ். அதே மாதிரி இப்போ பாருங்க, சியோட கிராஸ்ல என்னது போகுது? டி. இது வந்து பிக்கு நேராக வரணும். அதே மாதிரி சியோட கிராஸ்ல என்னது வரும்? டி வரும். இதுக்கு நேராக எதுக்கு நேராக வரும்? பி டேஷுக்கு நேராக வரும். அப்போ இதில் வச்சிடலாம். இதுக்கு டி டேஷ் அப்படி நேம் கொடுக்கணும். இனி பாருங்க, ஏ. இதுக்கு அடுத்த புள்ளியில ஏ இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த புள்ளியில என்ன வைக்கலாம்? ஏ டேஷ் அப்படின்னு வைக்கலாம். அதே மாதிரி ஏக்கு கிராஸ்ல என்னது இருக்கு? எஃப். அப்போ ஏ கிராஸ்ல என்ன வரும்? எஃப் டேஷ் அப்படின்னு வரும். இங்கே எழுதிக்கிறேன், எஃப் டேஷ். இனிமே பாருங்க, இதோட கிராஸ்ல இ.
அப்போது இது வந்து ஏக்கு நேரம் வரணும். அதே மாதிரி எஃப் டேஸுக்கு க்ராஸில் என்ன வரும்? இ டேஸ். இது வந்து ஏ டேஸுக்கு நேராக வரும். கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? நேம் கொடுத்துடலாம் இ டேஸ். இனி இந்த புள்ளிகளை இணைச்சிட்டாலே போதும். இப்போ இந்த புள்ளிகளை இணைக்கலாம். ஓகே, இணைச்சிட்டேன். நீங்கள் வந்து பென்சிலால் வரைஞ்சிக்கோங்க. வீடியோவில் வந்து பென்சிலால் வரைஞ்சா தெளிவாக தெரியாது, அதனால தான் ஸ்கெட்சால் வரைஞ்சிருக்கேன். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே கோட் இருக்குது. இதில் கரெக்டாக இந்த புள்ளிக்கு கிராஸில் என்னது இருக்குது? டி. அப்போ இதோட கிராஸில் என்ன வரும்? டி டேஸ் அப்படின்னு வரும். எழுதிடலாம் டி டேஸ். சரிங்களா? இனிமே எப்போவுமே கண்ணாடியில் நம்ம வந்து வலது கையை பார்க்கும்போது இடது கையாக தெரியும், இடது கையை பார்க்கும்போது வலது கையாக தெரியும். அதே மாதிரி இது வலது பக்கமாக போகுதா, அப்போ வலது பக்கம் அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்து வரையணும். இது இடது பக்கமாக போச்சுன்னா கீழே வரையணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டீக்கு அடுத்த டபிள்யூ எத்தனை புள்ளியில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. அடுத்த இது 1 2 3வது புள்ளியில் டபிள்யூ இருக்குது. அதே மாதிரி மேலே வலது பக்கம், அப்போ மேலே பார்த்து நம்ம புள்ளியை குறிச்சிக்கணும். 1 2 3 3வது புள்ளியில் தானே டபிள்யூ இருந்து, அப்போ 3வது புள்ளியில் டபிள்யூ டேஸ். இங்கே எழுதும்போது டபிள்யூ டேஸ் அப்படின்னு தான் போட்டுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது வந்து கீழ் நோக்கி போகுது. கீழேன்னா இடது பக்கமாக போகணும். ஓகே, எத்தனாவது புள்ளின்னு பாருங்கள்? 1 2 3. இதுவும் 3 தான். அப்போ 1 2 3 இங்கே வந்துடும். இது யூனா இதுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்? யூ டேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்த வி எத்தனாவது புள்ளியில் இருக்குன்னு பாருங்கள்? 1 2 3. இதுவும் 3வது புள்ளியில். அப்போ 1 2 3 இங்கே வந்துடும். இதுக்கு வந்து வி டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இது வீனா இது வி டேஸ். இனிமேல் இந்த புள்ளிகளை இணைச்சிடலாம். ஓகே, புள்ளியை இணைச்சிட்டேன். தேர்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு இங்கே கோடு இருக்குது. சரிங்களா? இந்த கோட்டுக்கு அடுத்த புள்ளியில் என்னது இருக்குது? எம். அப்போ இந்த கோட்டுக்கு அடுத்த புள்ளியில் என்ன வைக்கலாம்? எம் டேஸ் அப்படின்னு எழுதிடலாம். எம் டேஸ். இனி எம்முக்கு அடுத்த புள்ளியில் ஜே இருக்குது. அப்போ எம்முக்கு அடுத்த புள்ளியில் என்ன வச்சிடலாம்? ஜே டேஸ். இங்கே எழுதும்போது ஜே டேஸ் அப்படின்னு தான் எழுதிக்கணும். இனி அடுத்த இந்த புள்ளிக்கு அடுத்த புள்ளியில் எல். அப்போ இதுக்கு அடுத்த புள்ளியில் எல் டேஸ் அப்படின்னு எழுதிடலாம். எல் டேஸ். ஓகே, இனிமேல் எல்லுக்கு அடுத்த புள்ளியில் கே. அப்போ எல்லுக்கு அடுத்த புள்ளியில் என்ன வைக்கலாம்? கே டேஸ் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ புள்ளிகளை இணைக்கலாம். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எம் புள்ளி, இதுக்கு கிராஸ்ல என்னது இருக்கு? எம் புள்ளி. அப்போ இங்க இருந்து இதுக்கு கிராஸ்ல அது எம்னா இதுக்கு எம் டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். எம் டேஸ். அப்புறமாட்டு எல், இது வந்து எம்முக்கு அடுத்த எத்தனை புள்ளி தள்ளி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 புள்ளி. அப்போ இந்த சைடு வரும் 1 2 3 4. இங்க அது எல்னா இதுக்கு நம்ம எல் டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். ஓகே, அடுத்த இங்க என் எத்தனாவது புள்ளியில்? 1 2 3 3வது புள்ளியில். அப்போ 1 2 3 இங்கே வந்துடும். அது என்னன்னா இதுக்கு என் டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். தெளிவாக எழுதிருங்க. இது வந்து எம். சரிங்களா? இப்போ புள்ளிகளை இணைக்கலாம். இணைச்சாச்சு. இனி ஃபிஃப்த்து சப்டிவிஷன். இங்கே நம்மளுக்கு இங்கே கோட் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்த புள்ளியில் என்னது இருக்குது? 6. அப்போ இதுக்கு அடுத்த புள்ளியிலே ஆர் டேஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஆர் டேஸ். இனிமேல் இதுக்கு உள்ள கிராஸில் எஸ் இருக்குது. அப்போ இதுக்கு உள்ள கிராஸில் என்னது வரும்? எஸ் டேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வெளியே இங்கேருந்து வெளியே போகுது பார்த்தீங்களா? கிராஸில் தான் போகுது. அது வந்து டி. இது வந்து டி டேஸ்ன்னு கொடுக்கணும். இதுலேருந்து வெளியே. அப்போ இங்கே வந்துடும் டி டேஸ். இந்த மாதிரி பார்த்து எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி இங்கே கியூ இருக்குது அடுத்த புள்ளியிலே. அப்போ இதுக்கு அடுத்த புள்ளியில் என்ன வரும்? கியூ டேஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, இனிமேல் வெளியே போகுது கிராஸ்லேயே. அப்போ இதுக்கு வெளியே இங்கே வரும். அது பீனா இது பி டேஸ் அப்படி நேம் கொடுத்துருங்க. இனி இங்கே உள்ளே போகுது யூ. கிராஸில் தான் போகுது. அப்போ இங்கே வந்துடும். இது என்னது? யூ டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த புள்ளிகளை இணைக்கலாம். இனி சிக்ஸ்த்து சப்டிவிஷன். நம்மளுக்கு கோட் இங்கே இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு டி பாருங்க. இங்கே வந்து கிராஸ்லேயே இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக இதுக்கு நேரா. அப்போ நடுவில் வந்து கோடு போகிறதுனால இங்கே நம்ம வச்சிடலாம். இது டினா இது டி டேஸ். ஓகே, அதுக்கப்புறம் இ. இதுவும் அதே மாதிரி கிராஸில். அப்போ இங்கேனா இங்கே வச்சிடலாம். இது ஈனா இதுக்கு இ டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். அப்புறம் பி பாருங்கள். இங்கே கிராஸில் தான் இங்கே பார்க்கணும். இங்கேருந்து 1 2 2வது புள்ளி கிராஸில் பாருங்கள். 1 2 இங்கே வந்துடும். அப்போ இது பினா இதுக்கு பி டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். அதே மாதிரி சி பாருங்கள். 1 2 இதுவும் கிராஸில் தான் பார்க்கணும். 1 2 இங்கே வந்துடும். வச்சிடலாம். இது சீனா இதுக்கு சி டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இனி புள்ளிகளை இணைக்கலாம்.
ஓகே, இவ்வளவுதான் 4வது கணக்கு. 5வது கணக்கு. பின்வரும் படம் ஒவ்வொன்றிலும் உள்ள வடிவத்தை கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு செய்க. இதுவும் போன சம் மாதிரி. சரிங்களா? இங்க கோட் இருக்கு, பக்கத்துல என்னது இருக்கு, இந்த பாக்ஸ். அதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். அதுல புள்ளி இருக்கு, நல்ல புள்ளி வச்சுக்கலாம். இனி இந்த 3 பாக்ஸ் நீங்க வந்து பென்சிலையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, வரைஞ்சிட்டோம். இனி இங்க கோட் இருக்கு, பக்கத்துல என்னது இருக்கு, இந்த 2 பாக்ஸ். அதை வரைஞ்சிக்கலாம். இதுல புள்ளி, அதே மாதிரி புள்ளி. இனி அடுத்த 2 பாக்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த ஒரு பாக்ஸ் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இனி இங்கே கோட் இருக்குது, இங்கே வந்து இடது பக்கமாக போகுது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் கீழே பார்த்து வரையணும். ஓகே, 2 பாக்ஸ். இதில் ஃபஸ்ட் ஒன்றில் புள்ளி இருக்குது, அப்போ இதில் புள்ளி வரும். இனி இந்த பக்கம் போகுது, அதாவது கீழே பார்த்து வரும் இங்கேருந்து. இனி இதுக்கு கீழே 1, அதாவது இதை ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதை ஒட்டி நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி தான் இது வரும். 6வது கணக்கு. ஒவ்வொரு படத்திலும் உள்ள முன் உரு பச்சை புள்ளியை பொறுத்து சுழற்றவும். அதாவது இந்த பச்சை புள்ளியை பொறுத்து நம்ம சுழற்றணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசை. கடிகாரம் எப்படி சுழலும்? இப்படி, இந்த மாதிரி. இது எது கடிகார எதிர் திசை அப்படின்னா இப்படி போகும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கடிகார சுற்றின் திசைன்னு கேட்டிருக்காங்க. 90 டிகிரி சுழற்றணும். அதுக்கு இந்த பாகியமணி எடுத்துக்கிறேன், கரெக்டாக பச்சை புள்ளியில் வைக்கேன். இந்த பச்சை புள்ளி அடுத்து பிங்க் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு நேராக வைக்கிறேன். அப்போ 90 டிகிரி எங்கே இருக்குது? இங்கே இப்படி வரும் நேராக. அப்போ இந்த விளையாட்டு. இப்போ ஏ புள்ளி எத்தனை புள்ளி தள்ளி இருக்குது? 1 2 2 புள்ளி. அப்போ 1 2 இங்கே வந்துடும். இது ஏன்னா இதுக்கு ஏ டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இனி செகண்ட் சப்டிவிஷன் 180 டிகிரி. 180 டிகிரினா என்னது? நேர்கோடு. அப்போ நீங்கள் ஸ்கேலை வச்சு பார்த்தாலே போதும். சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளிக்கு நேரம் நம்ம வைக்கலாம். இதுதான் நேர்கோடு, இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ கரெக்டாக இங்கே இந்த முக்கில் வந்து புள்ளி இருக்குது. அப்போ இதில் வரும். இது பீனா இதுக்கு பி டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். இனி தேர்ட் சப்டிவிஷன் 270 டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசை. இப்போ எதிர் திசை அப்படின்னா பின்னாடி. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த புள்ளியை இங்கே கொண்டு வந்தோம். இது வந்து கடிகார திசை. இதை இது இந்த புள்ளியை பின்னாடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் எதிர் திசை. அதே மாதிரி இப்போ 270, அதாவது 3 வாட்டி 90 எழுதி கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 270. இப்போ பாருங்க, இப்போதைக்கு இந்த புள்ளியை இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? 90 டிகிரினா என்னது? இங்கே வந்துடும். ஓகேங்களா? கரெக்டாக அதுக்கு நேராக வரும். இனி அடுத்து இன்னொரு 90 டிகிரி, மொத்தமாக 3 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஒரு 90 டிகிரி முடிஞ்சா அடுத்து இங்கே கொண்டு வந்துடலாம். இனி அடுத்து என்னது? இன்னொரு 90 டிகிரி. அப்போ இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ இது கரெக்டாக இங்கே வரல, பின்னாடி இருந்து. அப்போ நம்மளும் இங்கே வந்துடக்கூடாது, பின்னாடி வச்சுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, 1 2 3 3 புள்ளி தள்ளி. அப்போ பாருங்க 1 2 3, கரெக்டாக இங்கே 3 புள்ளி இங்கே வந்துடும். இது சீனா இதுக்கு சி டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் 90 டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசை. இங்கே எதிர் திசை, அதாவது பின்னாடி போகணும். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை புள்ளி இங்கே வரணும். அதாவது இது நடுவில் தான் இருக்கேன் எப்போவுமே. இந்த பச்சை புள்ளி இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த புள்ளி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ முதல்ல ஏபி கரெக்டாக இதுக்கு நேராக இருக்குது. 90 டிகிரினா எங்கே வரும்? இங்கே வரும். அதாவது இது 3 மணியில் இருக்குது, 90 டிகிரினா 12 மணியில் வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏபி ஃபர்ஸ்ட் நம்ம ஏ புள்ளியை குறிச்சிக்கலாம். சரிங்களா? பச்சை புள்ளியிலேருந்து 2 புள்ளி தள்ளி இருக்குது. அப்போ இங்கே நேராக தானே வரணும். பச்சை புள்ளியிலேருந்து 2 புள்ளி தள்ளி, அப்போ இங்கே வந்துடும். இதுதான் என்னது? ஏ டேஸ். அது ஏன்னா இங்கே ஏ டேஸ்ன்னு கொடுக்கணும். இனி இந்த புள்ளிக்கு 2 புள்ளி தள்ளி என்னது இருக்குது? பி. அப்போ இங்கேருந்து 2 புள்ளி தள்ளி பி, பி டேஸ். அது பினா இது பி டேஸ். அப்புறமாட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் என்னது இருக்குது? சி. அது வந்து இங்கே கரெக்டாக நேராக 2 புள்ளி தள்ளி இங்கே கோட்டு போகுதா? அடுத்த புள்ளி 1 2 இங்கே வரும், இதுக்கு நடுவில். சரிங்களா? அது சீனா இதுக்கு சி டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த 3 புள்ளி இணைக்கலாம். ஓகே, இணைச்சிட்டோம். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசை. இது வந்து கடிகார சுற்றோட திசை தான். சரிங்களா? அப்போ இப்படி வரணும். முதல்ல இந்த ஏபி வந்து இதுக்கு நேரம், அந்த பச்சைக்கு நேரம் இருக்கிறது மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 90 டிகிரினா இங்கே வந்துடும். இப்போ இது வந்து பச்சைக்கு நேரம் இல்லை, ஒரு இது தள்ளி முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம இங்கே வரக்கூடாது, ஒரு தள்ளி முன்னாடி வைக்கணும். ஓகே, கரெக்டாக இதுக்கு நேரம் என்னதுக்கு? ஏபி. அதே மாதிரி இப்படி வரணும். ஏபி இங்கே வரும், இந்த மாதிரி கிராஸில் இப்படி பார்க்கணும். சரிங்களா? அப்போ இங்கே வச்சிடலாம். இது ஏன்னா இங்கே என்ன வரும்? ஏ டேஸ் அப்படின்னு வரும். அடுத்த பி, அது வந்து இதுக்கு நேராக வரும். 1 2, அப்போ 1 2 இங்கே வந்துடும். அது பினா இங்கே வந்து பி டேஸ். அப்புறமாட்டு இதுக்கு முன்னாடி இது இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வைக்கணும்? டிசி. சரிங்களா? பிக்கு நேரம் என்ன வருது? டி. அதே மாதிரி பிக்கு நேரம் டி வைக்கணும். இது வந்து 2 புள்ளி தள்ளி, அப்போ 1 2 இங்கே வரும், புள்ளி வைக்கலாம். அது டினா இது வந்து டி டேஸ். இனி அடுத்த சி புள்ளி பாருங்க, 1 2, அப்போ ஏலேருந்து 2 புள்ளி தள்ளி 1 2 இங்கே வரும். இது சீனா இதுக்கு சி டேஸ் அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ புள்ளியை இணைக்கலாம்.
ஓகே இணைச்சிட்டோம். இனி 6th சப்டிவிஷன் 180 டிகிரி. 180 டிகிரினா நேர்கோடு. அப்போ நம்ம நேராக வரைஞ்சாலே போதும். இங்கே தான் வரும். ஓகேங்களா? இங்கே புள்ளி இருக்குது. புள்ளிக்கு அடுத்ததுல என்னதுக்கு ஏபி. ஆனால் வந்து இங்கே ஃபுல்லாக வரல, பாதியிலேருந்து தொடங்குது. பார்த்தீங்களா? கரெக்டாக பாதியில். இங்கே வந்து இது இப்படி சுழலும் போது இந்த ஏ வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? பி தான் இங்கே வரும். அதில் கவனமாக இருக்கணும். அப்போ இது வந்து ஏ டேஸ், இந்த புள்ளிக்கு ஏ டேஸ், இந்த புள்ளிக்கு பி டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். இனி அடுத்த பாருங்க. இப்போ இந்த பி புள்ளி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேரம் என்னது இருக்கு? சி. சரிங்களா? அப்போ 1 2 2 புள்ளி தள்ளி. அப்போ பி இங்கே இருக்குது, 2 புள்ளி தள்ளி 1 2 இங்கே வரும். இது சினா இதுக்கு சி டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏ வந்து இங்கே தள்ளி வந்துன்னா 1 2 ரெண்டாவது புள்ளியில் என்னது இருக்கு? டி. அப்போ இங்கே 1 2 அது டினா இதுக்கு டி டேஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ இந்த புள்ளிகளை இணைக்கலாம். கரெக்டாக இணைச்சிக்கோங்க, கவனமாக இருக்கணும். ஓகே இணைச்சிட்டோம். இவ்வளோ தான் 6வது கணக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் நம்புகிறேன். இனி அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.